அடர்ந்த பசுமையான காட்டின் நடுவில் எந்தவொரு வரைபடத்திலும் இல்லாத அன்னத்தூர் என்ற கிராமம் மறைந்திருந்தது. அந்த கிராமத்தின் கடைசி குடியிருப்புவாசி 100 ஆண்டுகளுக்கு முன்பு அதை விட்டு வெளியேறிவிட்டார். இப்போது அங்கே சிதிலமடைந்த கல் சுவர்களும் புதர்கள் சூழ்ந்த பாதைகளும் மட்டுமே இருந்தன. அந்த கிராம மக்கள் ஒரே இரவில் காணாமல் போகவில்லை. அதற்கு ஒரு காரணம் இருந்தது. அது பக்கத்து ஊர்களில் உள்ள மக்கள் பயத்துடன் கிசுகிசுக்கும் ஒரு கதை, தேவகி என்ற ஆவியுடன் தொடர்புடைய ஒரு கதை. நம் கதை அர்ஜுன் என்பவரிடம் இருந்து தொடங்குகிறது. அவர் ஒரு வரலாற்றாசிரியர். அவர் உண்மைகளையும் ஆதாரங்களையும் மட்டுமே நம்பக்கூடியவர். கிராமத்து பேய் கதைகளை வெறும் கட்டுக்கதைகள் என்று கேலி செய்பவர். அர்ஜுன் அன்னத்தூரின் உண்மையான வரலாற்றை கண்டறியவும் பேய் கதைகள் வெறும் கற்பனை கதைகள் என்பதை நிரூபிக்கவும் அந்த கிராமத்திற்கு வருகிறார். அவருடன் கவிதா என்ற பத்திரிகையாளர் ஒருவரும் வருகிறார். இவருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகம். அன்னத்தூரின் மர்மமான கடந்த காலத்தை பற்றி ஒரு பரபரப்பான கதை எழுத வேண்டும் என்பதே இவரது நோக்கம். அவர்கள் முருகன் என்ற வயதான உள்ளூர் வழிகாட்டியின் உதவியை நாடுகிறார்கள். அவரும் விருப்பமில்லாமல் அவர்களை அன்னத்தூருக்கு அழைத்துச் செல்ல ஒப்புக்கொள்கிறார். அவர் அவர்களை எச்சரிக்கிறார். அன்னத்தூர் உயிருள்ளவர்களுக்கு உகந்த இடம் அல்ல. அந்த இடத்தின் பாதுகாவலி தேவகி வெளியாட்களை விரும்புவதில்லை. அர்ஜுன் அதை ஒரு கேலிஃப் புன்னகையுடன் நிராகரிக்கிறார். ஆனால் கவிதாவிற்கு ஒருவிதமான சிலிர்ப்பு ஏற்படுகிறது. அவர்கள் காட்டுக்குள் செல்ல செல்ல காற்று கனமாகிறது. பறவைகளின் ஒலியும் பூச்சிகளின் ஒலியும் மங்கி போக ஒரு ஆழ்ந்த அமைதி அங்கே பரவுகிறது. அவர்கள் இறுதியாக அன்னத்தூரை அடையும் போது அது பார்ப்பதற்கு பிரமிப்பாகவும் மர்மமாகவும் இருக்கிறது. வீடுகளின் இடிபாடுகளை காட்டு புதர்கள் மூடியிருக்கின்றன. ஒரு பழமையான ஆலமரம் கிராமத்தின் நடுவில் ஒரு அமைதியான காவலன் போல நிற்கிறது. அதன் நிழலில் ஒரு சிறிய கைவிடப்பட்ட கோவிலும் இருக்கிறது. அன்றிரவு அவர்கள் ஒரு சிறிய நெருப்பை மூட்டி அதை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். கவிதா அர்ஜுனிடம், இங்கே ஒரு இருப்பை என்னால் உணர முடிகிறது அர்ஜுன். அது தீய சக்தியாக இல்லை, அது வருத்தமாக இருப்பது போல் தெரிகிறது என்கிறாள். அர்ஜுன் அதை கேட்டு சிரிக்கிறார். அது இந்த இடத்தின் சூழல் கவிதா. உனது மனம் உன்னை ஏமாற்றுகிறது. ஆனால் இரவு ஆக ஆக விசித்திரமான நிகழ்வுகள் நடக்கத் தொடங்குகின்றன. அங்கே மல்லிகை பூக்கள் இல்லாத போதிலும் மல்லிகை பூவின் மெல்லிய இனிமையான வாசனை காற்றை நிரப்புகிறது. தூரத்தில் இருந்து பாடும் தாலாட்டு போல ஒரு மெல்லிய இசைக்காற்றில் மிதக்கிறது. அந்த மெல்லிசை கவிதாவிற்கு எங்கோ கேட்டது போல தோன்றுகிறது. ஆனால் அதை அவளால் நினைவுபடுத்த முடியவில்லை. அடுத்த நாள் அவர்கள் கிராமத்தின் இடிபாடுகளை ஆய்வு செய்கிறார்கள். பழைய கோவிலில் ஒரு பெண்ணின் கையில் ஒரு குழந்தை இருப்பது போல செதுக்கப்பட்ட ஒரு அழகான சிலையை அவர்கள் காண்கிறார்கள். அதுவரை அமைதியாக இருந்த முருகன் மெதுவாக பேசுகிறார். இவள் தேவகி என்கிறார். அவள் அன்னத்தூரில் இருந்த ஒரு இளம் தாய். அவளது குழந்தைக்கு கடும் நோய் வந்தது. அதை குணப்படுத்த காட்டுக்குள் ஒரு அரிய மூலிகை செடியை தேடி சென்றாள். அவள் ஒரு புயலில் சிக்கித் திக்கித் திசை தெரியாமல் அலைந்தாள். அதன்பின் அவள் திரும்பி வரவே இல்லை. கிராம மக்கள் அவளை பல நாட்கள் தேடினார்கள். ஆனால் அவர்கள் கண்டெடுத்தது அவளது குழந்தையை மட்டுமே. அது அவர்களின் வீட்டில் தனியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது. குழந்தை உயிரோடு இருந்தது, ஆனால் தாய் காணாமல் போயிருந்தாள். முருகன் இந்த கதையை சொல்லும்போது கவிதா மனதிற்குள் ஒரு ஆழ்ந்த சோகத்தை உணர்கிறாள். அந்த சிலையை சுத்தம் செய்ய அவளுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. அவள் சிலையின் முகத்திலிருந்த தூசியை மெதுவாக துடைக்கும் போது அதன் அடியில் ஒரு சிறிய மங்கலான செதுக்கலை அவள் காண்கிறாள். ஒரு சிறிய பட்டாம்பூச்சி. அவளது பாட்டி அவளுக்கு கொடுத்த பழைய கழுத்தணியில் இருந்த அதே பட்டாம்பூச்சி அது. அன்றிரவு கவிதாவிற்கு ஒரு தெளிவான கனவு வருகிறது. அதில் ஒரு இளம் பெண் தேவகி மூலிகையை தேடி காட்டுக்குள் ஓடுகிறாள். அவள் தடுமாறி ஒரு பாறையில் விழுந்து தலையில் அடிபடுகிறாள். அவளது உயிர் பிரியும் தருவாயில் அவள் ஒரு அமைதியான வாக்குறுதியை அளிக்கிறாள். தனது குழந்தையையும் கிராமம் முழுவதையும் எந்த தீங்கிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அந்த வாக்குறுதி. கவிதா ஒரு பெருமூச்சுடன் கண் விழிக்கிறாள். முந்தைய இரவில் கேட்ட மெல்லிசை இப்போது அவளுக்கு தெளிவாக கேட்கிறது. அது அவளது பாட்டி அவளுக்கு பாடிய தாலாட்டு பாடல். அவள் அர்ஜுன் மற்றும் முருகனிடம் விரைந்து ஓடுகிறாள். கிராமம் ஏன் கைவிடப்பட்டது என்று எனக்கு தெரியும் என்கிறாள். தேவகி ஒரு தீய ஆவி அல்ல. அவள் ஒரு பாதுகாவலி. அவள் ஒரு வாக்குறுதியை அளித்துள்ளாள். அந்த கிராமம் பல சிறிய நிலையற்ற குகைகளின் மேல் கட்டப்பட்டுள்ளது என்று கவிதா விளக்குகிறாள். ஆண்டுகள் செல்ல செல்ல நிலம் ஆபத்தான வகையில் பலவீனமடைந்துவிட்டது. வரவிருக்கும் பேரழிவை உணர்ந்த தேவகி தனது ஆன்மீக இருப்பை பயன்படுத்தி கிராம மக்களை எச்சரித்துள்ளார். கிராமம் சபிக்கப்பட்டது என்று அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக பயமுறுத்தும் ஒலிகளையும் காட்சிகளையும் உருவாக்கி அவர்களை பயமுறுத்தி அங்கிருந்து விரட்டியிருக்கிறார். நிலம் இடிந்து விழுவதற்கு முன்பே அவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர் விரும்பியிருக்கிறார். இன்னும் சந்தேகத்துடன் இருக்கும் அர்ஜுன் கிராம தலைவர் வீட்டிலிருந்த ஒரு மறைவான டைரியை கண்டுபிடிக்கிறார். அந்த டைரி கவிதாவின் கூற்றை உறுதிப்படுத்துகிறது. கிராம தலைவர் விசித்திரமான நிகழ்வுகளை பற்றியும் நிலம் பிளந்து விடுவது போன்ற கனவுகளை பற்றியும் அதில் எழுதியிருக்கிறார். அவர் கிராம மக்களை தயக்கத்துடன் வெளியே அழைத்து சென்றார். கிராமம் சபிக்கப்பட்டு விட்டது என்று அவர் நம்பினார். ஆனால் மக்களை காப்பாற்றிய எச்சரிக்கைகளுக்கு அவர் உள்ளுக்குள் நன்றி உள்ளவராக இருந்தார். அவர்கள் அங்கிருந்து கிளம்பும் போது ஆலமரத்தின் இலைகள் மெதுவாக சலசலக்கின்றன. மல்லிகை பூவின் இனிமையான வாசனை மீண்டும் வருகிறது. ஆனால் இந்த முறை அது சோகமாக இல்லை. அது அமைதியான நன்றி உணர்வின் வாசனை. கவிதா தேவகியின் சிலையை பார்த்து சிரிக்கிறாள். தேவகியின் ஆவி அன்னத்தூரை வேட்டையாடவில்லை. அது அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு அமைதியான அன்பான பாதுகாவலியாக தனது வாக்குறுதியை என்றென்றும் காப்பவளாக.